ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோனா, ஷாமுக்கு வந்து உடம்பு சரியில்லை. தலைவலிக்குமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான், அழுதுகிட்டே இருந்தான். அப்படியே படுத்து தூங்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனும் தூங்குறானேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போ கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போயிட்டு என்ன எதுன்னு டீட்டெயிலாக பார்க்கணும். தலை தான் வலிக்குதுன்னு சொன்னால் காலையிலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை அவனும். நானும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி பருப்பெல்லாம் வச்சு ஊட்டி விட்டேன். கொஞ்சமாக தான் சாப்பிட்டான், சாப்பிடவும் மாட்டேன்னா. என்னன்னே தெரில. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன பண்ணலான்றதை நான் கேட்குறேன். என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு சரியாக சொல்லவும் தெரியல. அவன் எப்படி படுத்துருக்கான். டானிக்கு இத்தனைக்கும் நான் சளி டானிக்கையிலேருந்து எல்லாமே வச்சுருக்கேன். டானிக்கை ஊற்றி விட்டுருதுக்கிறதுனால ஃபீவர் மட்டும் தெரியுது. ஆனால் எனக்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. அதில் அவனுக்கும் உடம்பு சரியில்லை. 2 பேருக்கும் பார்க்குறதுக்கு நிஜமாகவே யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் சாமை மட்டும் நான் எப்படியாவது எழுப்பிவிடணும். அவனுக்கு வந்து ஃபீவர் வர விடக்கூடாது, சளி பிடிக்கக்கூடாது. அதில் மட்டும் நான் கான்சியஸாக இருப்பேன். தெரில, தூங்குறான். அப்படியே தூக்கி காரில் போட்டுட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சளி டானிக் ஏதாவது வாங்கி இட்லி ஏதாவது ஊட்டி விடணும். காலிலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை. சரி, அடுத்து போயிட்டு நான் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். தூங்குறப்பே நல்லா கேட்டு பாருங்க, கருன்னுவான். அவனுக்கு டானிக்கை கொடுத்து விட்ருக்காங்க, காய்ச்சலுக்கு சளிக்கு டானிக் கொடுத்துட்ருக்காங்க. நான் இட்லி வாங்கிட்டு வந்தேன். எப்படி பார்த்து கிடைக்காம ஷாம் முடியடி தங்கம், சாப்பிடுவோம். சாப்பிட்டா தான் காய்ச்ச போகுவா. முடியா போ. அப்போ வா தங்கம், வந்துடுடி. என் மயில் வந்துடுடி, என் தங்கப்பிள்ள வந்துடுடி. சரி, இங்கே வா. அம்மாட்ட வாடி. என்ன தங்க பண்ணுது அம்மா? சரி சாப்பிடு, முழுங்கு. சாமி என்னைய மாதிரி முடியலன்னா நான் அணைத்திக்கிட்டே இருப்பேன். நானும் அப்படித்தான் அணைத்திக்கிட்டே இருப்பேன். என்ன சாமி? சாப்பிடுடி தங்கம், நான் அவனை கூட்டிகிட்டு வரேன். பாய். இப்போ ஓகேவா ஷாம் குட்டி? ஓகேவா? பரவாயில்லையா? தலை சுத்தலையா? தலை வலிக்கலையா? சாப்பிட்டா சரியாயிரும். சரியா? அவனும் கருன்றியான் பாவம். ஏக்கு அழுகுறடி தங்கப்பிள்ள? ஏக்கு அழுகுற? சரியா? அப்புறம் ஏக்கு அழுகுற? எதுக்கு தங்கப்பிள்ள அழுகுற? ஏக்குடி? முடிஞ்சா? வயிறு வலிக்கலையா? நான் வந்ததுனாலதான் அழுகையா வருதா? வயிறு வலிச்சதுனாலதான் அழுக வந்துச்சா? சரி, இப்ப சரியா போச்சா? சரியாயிடுச்சா? சரி, தூங்குறியா கொஞ்ச நேரம்? சரி தூங்கு. அம்மா பக்கத்தில் படுக்கவா? சரி. ஃபைனலாக சாமு ஒரு வழியாக தூங்கிட்டாரு. நானும் போய் சாப்பிட்டு நானும் டேப்லெட் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கடுத்து இடையில எந்திரிச்சா ஒரு வேளை எந்திரிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எந்திரிச்சானா வீடியோ எடுக்கிறேன். மார்னிங் எப்படி இருக்குன்ற அப்டேட்டும் கொடுக்குறேன் கண்டிப்பாக. இப்போ சளி தான் ஒரு மாதிரி கருன்னுக்கிட்டே இருக்கும். ஃபீவர் கூட நார்மலாக ஆயிடுச்சு. சரி பார்ப்போம், என்ன பண்ணுறியான்னு பார்ப்போம். என்ன பண்ண போறியான்னு எனக்கு தெரியல. நைட்டு இருந்துச்சுன்னா எந்திரிச்சு நான் தூக்கிக்கிட்டே நடந்துக்கிட்டே தெரியுவேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறியான்னு. மட்டும் 3 இட்லி அப்படியே இருக்குது. ஸோ நான் இந்த இட்லியை சாப்பிட்டு நானும் டேப்லெட் போடணும். எங்கதான் காலையில் எந்திரிக்கிறப்போ கரெக்டாக டைம் வந்து 8 மணி ஆயிடுச்சு. அதனால் இப்போ தான் எழுந்திரிச்சோம். ஷாமுக்கு இப்போ ஓகே. ஷாம் ஓகேவா? இப்போது
சரியாயிடுச்சா? ஓகே. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கேன். இடியாப்பம் வாங்கினோம், எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் நான் காஃபி குடிக்கிறேன். ஷாம் வந்து இடியாப்பம் சாப்பிட்றாரு. இடியாப்பம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உன் ஹெல்த் ஓகேவா அப்போ? ஓகே. ஏன் பொறுமையாக சாப்பிடு. ஓகே. அன்றைக்கி வாங்கி ஊற்றியுமே உனக்கு சரியாகலை. அதனால் வந்து இதில் சூடமும் தைலத்தையும் வச்சு நெஞ்செல்லாம் தேய்ச்சி விட போகிறேன். ஷாம் ரொம்ப முடியல. இப்போ நான் வாங்கி நல்லா வச்சு திருப்பி காய்ச்சல் வந்துடுச்சு. படுத்துட்டான், எலும்பாகிட்டான். பாவமாக இருக்குது. ஷாமை பார்க்குது. இன்னும் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. முன்னாடி தங்கம் கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சல் நிப்பாட்டிடு மாடி. சரி, அம்மா அவனுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடுடி. சிவாடி. ஃபைனலாக ஷாமுக்கு காலையில் அந்த இடியாப்பம் சாப்பிட்டதோட காய்ச்சல் ரொம்ப இருக்குது. இப்போ டானிக்கை கொடுத்துருக்கேன். டானிக்கை இப்போ நல்லா தைலத்தை தேய்ச்சி விட்டு டானிக்கை மட்டும் ஊற்றி விடணும். ஊற்றி விட்டால் தான் சரியாகும் போல். ரொம்ப மெலிஞ்சிட்டான். சரி, இதில் வந்து சூடமும் எண்ணெய் மட்டும் ஊற்றி காய வச்சுருக்கேன். காய வைக்கிறதுக்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, காய வச்சுக்கிறதுக்கே அந்த சூடத்துக்குள்ளே தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுறதில்ல, அப்புறம் எடுத்து தனியாக வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அதுவாக ஸ்லோவாகி குறைஞ்சிருச்சு. ஷாமு வந்து நல்லா எண்ணெயை தேய்ச்சி அவனை கொஞ்சம் நேரம் டானிக்கை ஊற்றி தூங்க போடணும்னு நினச்சிக்கிறீங்க. சரி, முடிச்சுட்டு வரேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன். என்ன அப்போ? ஆமாம். சரி, எனக்கு நல்லா கொஞ்சம் உடம்ப பார்த்துட்டு வரேன். டாட்டா. தூங்குதியா? அடி சத்தோடம் எந்தி தங்கப்பில படுத்துக்க. அம்மா மேல காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எதையும் பார்க்கணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் காமிக்கணும். இந்த காய்ச்சல் என்னடி கொஞ்ச நேரத்தில் காய்ச்சல் போயிடும். சரி, பூஸ்ட்டு குடிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதனால் பால் காய வச்சு பூஸ்ட்டு போட்டுக்கிறீங்க. நிஜமாகவே எதிர்பார்க்கல ஷாமுக்கு வந்து ஃபீவர் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறையா பேருக்கு நிறையா விதமான ஃபீவர் வரப்பெல்லாம் ஷாமு அப்படியே எதிர்ச்சி போயிட்டே இருந்தியா. திடீர்னு நேற்று ஃபீவர் வந்ததுனால அவனாலே அவன் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப மெலிஞ்சிட்டான். ஸோ அவனுக்கு டானிக்கு ஊற்றிருக்கேன். பூஸ்ட் குடிக்கிறியான்னு கேட்டேன். சரிம்மா அப்படின்னு பாலை காய வச்சுருக்கேன். பூஸ்ட் போட்டு குடிச்சிட்டு இப்போ லைட்டாக வேர்த்துருக்கு. பார்ப்போம் எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லை ரொம்ப முடியலன்னா எப்பயுமே நான் நவமணி ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போய் அங்கே போய் வச்சு பார்த்துலான்னு நினச்சிக்கிருக்கேன். ஆனால் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அவன் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால எனக்கு இந்த விஷயம் பெருசாக காய்ச்சல் தானே. நம்ம அங்கே போனாலும் அதே டானிக்கை தான் கொடுப்பாங்க. இங்கே இருந்தாலும் அதே டானிக்கை தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டானிக்கை கொடுத்துருக்கேன். டானிக்கை கொடுத்தோடனே கொஞ்சம் வேர்த்து இருக்குது, சளி இருக்குது. அதனால் சூடம் தைலம் அது எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டேன். கொஞ்சம் நேரம் சொடங்கிட்டே இருக்கேன். பால் நல்லா குடிக்க வச்சுட்டு சேர்த்தோட தூங்க வைக்கணும்னு நினச்சி தூங்கவே மாட்டேங்கிறேன். பாவமாகவும் இருக்குது. சரி, பார்ப்போம் என்ன பண்ணுறான்ற. காய்ச்சல் எப்படியாவது போயிடுச்சுன்னா நார்மலாகிடுவான். சாம வந்து நல்லா தூங்குறான். நல்லா வேர்த்துருச்சு. ஸோ நல்லா தலையில் கணக்குல நல்லா வச்சு எண்ணெய் வச்சு நல்லா அமுக்கி தேய்ச்சி கால் கையெல்லாம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இப்போ இடையில கூட நாங்கள் உடனே கடைக்கு போயிட்டு வந்தோம். ஸோ எதுவுமே வீட்டில் இல்லை. சரி, இப்போ வாங்கிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு எல்லாமே போய் சூடம் எண்ணெய்துக்கெல்லாம் போய் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போது அப்போல்லாம் அவனால் ஸ்கூட்டியில் போனதுனால நிற்கவே முடியல. கால் வலிக்குதுமா சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்புறம் கால் கை அப்புறம் உடம்பு எல்லாம் சரி நல்லா அரைக்கி தேய்ச்சி விட்டுட்டதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் நேரம் பக்கத்தில் படுத்த உடனேவும் அது வரைக்கும் பரண்டு படுத்துக்கிட்டே இருந்தான். ஷாமி எப்பயுமே நான் வந்து பக்கத்தில் படுத்தேன்னா அப்படியே தூங்கிடுவான். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக அப்போ அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா வேர்த்துருச்சு. உடம்பே நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ நார்மலாக ஆகிட்டான். இதுக்கடுத்து காய்ச்சல் வந்தால் நான் அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டயத்தில் வந்து நிறைய ஃபீவர் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.
நிறையா பேருக்கு கொரோனாவும் திரும்ப வர மாதிரியும் கேள்விப்பட்டேன். அதனால் லைட்டாக ஃபீவர் இருந்தாலே நீங்களும் போய் பார்த்துருங்க. குழந்தைங்கன்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. நானுமே ஷாமு வந்து லைட்டாக அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். உடனே நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு டானிக் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவனோட கண்டிஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். அப்போ அவனுக்கு ஓரளவு நார்மல் ஆயிடுச்சு. திருப்பி ஃபீவர் வர மாதிரி இருந்தால் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கை வைத்தியம் ஏதாவது தெரிஞ்சால் முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா.